காய்களை வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு கேரட் என்னென்று பின்று பார்ப்போம். அதுக்கு பச்சையில் ஒரு சொட்டு நூல் காணும். மற்ற கேரட்டுக்கு இந்த நூலில் ஒரு காவாசி காணும். இப்போ என்னென்று பின்று பார்ப்போம். முதல் பச்சை நூல் எடுத்து முடிச்சு போட்டுட்டு 8 செயின் பின்னக்கணும். 1 2 3 4 5 6 7 8 செயின் பின்னிட்டு ரெண்டாவது செயினுக்குள்ள அப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போம். இப்படி கொடுத்து எடுத்து இதுக்குள்ளால இப்படி இழுக்கும். சிங்கிள் க்ரோஸே பின்னுற மாதிரி இப்படி கொடுத்து எடுத்து இப்படி எல்லா செயினுக்குள்ளாலையும் ஸ்லிப் ஸ்டிச் இப்போ எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 9 செயின் பின்னப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ள அப்படி கொடுத்து அதே மாதிரி 9 ரெண்டாவதுக்குள்ள இப்படி கொடுத்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் இப்படி இதுவும் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். இதே மாதிரி மற்றது 8 செயின் பின்னலாம். 3 4 5 6 7 8 அதுக்கும் இதே மாதிரி பின்ன போகிறேன். இப்போ அதே மாதிரி மூன்றாவதுக்கையும் பின்னிட்டேன். இப்போ பக்கத்து இதுக்குள்ள ஸ்லிப் செயின் பின்னிட்டு இது ஒரு இப்படி ரவுண்ட் அணிக்கிற மாதிரி சொட்டு நூலை விட்டு கொஞ்சம் நூலை விட்டு இப்படி கட் பண்ணிட்டு இதை இப்படி வச்சுட்டே நீ கேரட் என்னட்டு பின்னுட்டு பார்ப்பேன். மேஜிக் சர்க்கிள் என்னென்று செய்கிற மேஜிக் இப்படியே சுற்றி இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த வட்டத்துக்குள்ள 6 சிங்கிள் க்ரோஸை பின்ன பண்ணுவான். செயின் பின்னிட்டேன். சாரி, இப்படி வட்டமாக சுற்றி எடுத்து இப்படி பிடிச்சிக்கொண்டு 1 செயின் பின்னிட்டு 6 சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6
6 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இந்த நூலை டைட்டாக எடுத்து இழுத்து இறுக்கிட்டு முதலாவதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 செயின் பின்னி இப்போ 6 சிங்கிள் க்ரோஸைக்கும் இவ்விரண்டு படி 12 சிங்கிள் க்ரோஸை பின்ன போனால் 1 2 1 2 1 2 இப்போ வந்து 12 சிங்கிள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ முதலாவதுக்குள்ள கொண்டு வந்து முதலாவது கொண்டு வந்து முடிச்சுட்டு மூன்றாவது ரவுண்ட் வந்து 1 செயின் பின்னி முன்னமே இதை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா எங்களுக்கு இங்கே முடியுது வந்து ஈஸியாக தெரியும். 1 செயின் பின்னிட்டு முதலாவதுக்குள்ள 1 செயின் பின்னி ஒன்று முதலாவதுக்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்துக்கு 1 சிங்கிள் க்ரோஸு பக்கத்துக்கு 2 சிங்கிள் க்ரோஸு 1 சிங்கிள் க்ரோஸு 2 சிங்கிள் க்ரோஸு அதாவது ஒன்று விட்டு ஒன்றுக்கு இவ்வி 2 சிங்கிள் க்ரோஸை பின்னணும். 1 2 1 2 1 2 பின்னணும். ஒன்றை விட்டு ஒன்றுக்குள்ள கூடும். இப்போ வந்து மார்க் பண்ணினதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ 4வது வரி பின்ன போகிறேன். 1 சிங்கிள் க்ரோஸ் இதுக்கு பின்னினான் பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸு மூன்றாவதுக்கு 2 சிங்கிள் க்ரோஸு மூன்றாவதுக்கு 2 சாரி மூன்றாவதுக்கு 2 சிங்கிள் க்ரோஸ் 1 பக்கத்து இருக்க 1 அடுத்து இருக்க 2 அதாவது 1 1 2 2 பின்னணும். 4வது ரவுண்ட் 1 1 இருக்க 2 1 1 2 1 1 2 இப்போ 4வது வரி ஃபுல்லாக பின்னிட்டேன்.
இப்போ 5வது வரி எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறேன். 5வது ரவுண்ட் வந்து எல்லாத்துக்கையும் 1 சிங்கிள் க்ரோஷே. எல்லாத்தையும் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ 5வது வரி பின்னிட்டேன். இனி 6வது வரி ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே பக்கத்து வைக்க ஒரு சிங்கிள் க்ரோஷே. 4வதுக்கு 2 சிங்கிள் க்ரோஷே, 1 2. இது 6வது வரி பின்னுறேன். 6வது ரவுண்ட் ஒவ்வொரு 4வதுக்கு 2 சிங்கிள் க்ரோஷே வரும். 1 1 1. இப்போ 4வதுக்கு 2 1 2. டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே. 1 1 1. அடுத்ததுக்கு 2 3 தனி சிங்கிள் க்ரோஷே. இப்போ அடுத்ததுக்கு 2 4வதுக்கு 2. 1 1 1 2. 1 1 1 2. இப்போ 6வது வரி பின்னிட்டேன். இனி 7வது வரி வந்து எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே, அதாவது 30 சிங்கிள் க்ரோஷே வரும் 7வது வரியில், 7வது ரவுண்டில். இது மார்க் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் எத்தனையாவது வரி பின்னுறோம் வந்து. இப்போ 7வது ரவுண்ட் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 30. 7வது வரி 30 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டேன். இதே மாதிரி 8வது 9 10க்கான எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறோம். அதாவது 7வது ரவுண்டு இப்போ பின்னினான். 8வது 9வது 10வது ரெண்டும் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே வரும் ஒவ்வொரு ரவுண்டும். இப்போ நான் வந்து இந்த இலியை இப்போவே இதுக்குள்ளே கொடுத்து கட்ட போகிறேன். இப்போ வந்து 8 9 10 ரவுண்டை பின்னிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் 1 சிங்கிள் க்ரோஷே, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 30 சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நான் இதை வந்து வரியாக கட்டி விடுறேன். கடைசியாக கட்டுவோம். 10 வரி பின்னிட்டேன், சாரி 10வது ரவுண்டு பின்னிட்டேன். 11வது வந்து 11வது வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இவ்வளோ நேரம் கூடினது. இனி
குறைச்சி கொண்டு போக போகிறோம். ஒன்று ஒடுங்கிட்டு போகணும். அப்போ அதால் குறைக்க போகிறேன். ஒன்று ஒன் சிங்கிள் குரோஸே, ஒன் சிங்கிள் குரோஸே, ஒன் சிங்கிள் குரோஸே, ஒன் சிங்கிள் குரோஸே, 4 தனி சிங்கிள் குரோஸே பின்னிட்டேன். இனி வந்து 5ஆவதையும் 6ஆவதையும் இப்படி கொடுத்து எடுத்து இப்படி இப்படி கொடுத்து இப்படி எடுத்து 2 சிங்கிள் குரோஸையும் சேர்த்து ஒன்றா பின்ன போகிறேன். அதாவது குறையுது, 2 உண்டாக்குறேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சிங்கிள் குரோஸே, 5ஆவதையும் எடுத்து இப்படியே வச்சுக்கொண்டு 5ஆவதையும் 6ஆவதையும் சேர்த்து ஒன்றா பின்னுறேன். இப்படி முதல் 4 தனி சிங்கிள் குரோஸே, 1 2 3 4 சிங்கிள் குரோஸே. இப்போ 5ஆவதையும் 6ஆவதையும் சேர்த்து ஒன்றா பின்னுறேன். 1 2 3 4 5 6 சேர்த்து பின்னுறேன். 1 2 3 4. இப்போ 5ஆவதையும் 6ஆவதையும் சேர்த்து பின்னிட்டேன். இது 11ஆவது வரி. இப்போ 11ஆவது ரவுண்டில் 27 சிங்கிள் குரோஸே இருக்குது. இப்போ 12ஆவது ரவுண்டு வந்து பின்னுறேன் 1 சிங்கிள் குரோஸ். 12ஆவது ரவுண்டில் 27 சிங்கிள் குரோஸே, அதாவது எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே பின்னப்போம். 27 சிங்கிள் குரோஸே வரும். எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே பின்னிட்டு காட்டுறேன். இப்போ 12ஆவது வரை எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே பின்னிட்டேன். இனி 13ம் 14ஆவது வரையும் அதே மாதிரியே பின்ன போனேன். எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே, டோட்டலாக 27 சிங்கிள் குரோஸே வரும். இப்போ 12 பண்ணினா இனி 13ம் 14ம் எல்லாத்துக்கும் 12 13 14 எல்லாமே 1 சிங்கிள் குரோஸே. இப்போ இனி 13ஆவது வரி பின்ன போகிறேன். 27 சிங்கிள் குரோஸே வரும். 13ம் 14ம் அதே மாதிரி தான் 1 சிங்கிள் குரோஸ் எல்லாத்துக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 14ஆவது வரையும் பின்னிட்டேன். 27 சிங்கிள் குரோஸே. இப்போ 15ஆவது வரி 7 சிங்கிள் குரோஸை பின்னிட்டு 1 2 3 4 5 6 7 7 சிங்கிள் குரோஸை பின்னிட்டு 8ஆவதையும் 9ஆவதையும் சேர்த்து ஒன்றா பின்னணும். 1 2 2 3 4 5 6 7 7 சிங்கிள் குரோஸு. 8ஆவது 9ஆவதையும் சேர்த்து பின்ன 1 2 3 4 5 6 7. இப்போ 15ஆவது வரி பின்னியாச்சு. 16 17
18 எல்லாம் சாரி 16 17 எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்போ 16வது வரை எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே, 17வது வரையும் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே பின்னணும். இப்போ உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். 16 17 எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே. இப்போ 16 17 பின்னிட்டேன், எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே, அதாவது 24 சிங்கிள் க்ரோஸே வேணும். இப்போ அடுத்த வரி வந்து 1 சிங்கிள் க்ரோஸே, அதாவது 18வது வந்து 1 ஒரு சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன், 2 3 சிங்கிள் க்ரோஸு தனித்தனியாக 3 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன், 4வதையும் 5வது சிங்கிள் க்ரோஸையும் சேர்த்து ஒன்றா பின்ன போகிறேன். அதாவது 3 தனி சிங்கிள் க்ரோஸை 1 1 1, அதாவது 3 சிங்கிள் க்ரோஸை தனித்தனியாக பின்னிட்டு 4வதையும் 5வதையும் சேர்த்து பின்னணும். 1 1 1 ரெண்டையும் சேர்த்து பின்னணும். 1 சேர்த்து 1 1 1 1 3 தனி சிங்கிள் க்ரோஸே, 4 5 சேர்த்து ஒன்றா பின்னுறேன். 1 சிங்கிள் க்ரோஸு, டோட்டலாக 21 சிங்கிள் க்ரோஸே வரும் இந்த வரியில். இப்போ 18 பின்னியாச்சு. 19வது வந்து 19வது 20வது வந்து எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே. இப்போ 18 பின்னினால் அதில் 21 சிங்கிள் க்ரோஸை டோட்டலாக 19 20க்கும் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே, 21 சிங்கிள் க்ரோஸே வரும். இப்போ 19ஐயும் 20ஐயும் பின்னிட்டு காட்டுறேன். எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே, டோட்டலாக 21 சிங்கிள் க்ரோஸே. இப்போ 20வது பின்னிட்டேன். இப்போவே நீங்கள் ஈஸியாக இருக்கீங்க, பஞ்சு அடைஞ்சு பின்னுறது நல்லா. நான் இப்போ பஞ்சு என்னட்ட முடிஞ்சுது, துணி எடுத்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு அடைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ இனி வந்து 21வது ரவுண்ட் பின்ன போகிறேன். அதுக்கு 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு 6வதையும் 7வதையும் சேர்த்து பின்னிப்போம். நீங்கள் சொப்டான பஞ்சு இருந்தால் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். 1 2 இதுக்கு கிளுக்கிட்டி வச்சும் செய்யலாம். நீங்கள் அந்த சத்தம் போடுற மாதிரி குழந்தைகளுக்கு. 3 4 5 சிங்கிள் க்ரோஸு, 6 7 சேர்த்து பின்னிட்டு 1 21வது ரவுண்ட் வந்து 18 சிங்கிள் க்ரோஸே வரும். இனி 22வது எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்போ 22ம் 22லேருந்து 24 எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு,
இப்போ பின்னிட்டு காட்டுறேன். இப்போ அதாவது இப்போ பின்னி கொண்டு இருக்கிறது வந்து 22வது 23 24 காண எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே பின்னணும். டோட்டலாக 18 சிங்கிள் குரோஸே வரும். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ 24 அது வரிக்கான பின்னியாச்சு. இப்போ 25வது நீங்கள் பஞ்சு அடைஞ்சு அடைஞ்சு இடவெளிக்க பஞ்சு அடைஞ்சு அடைஞ்சு பின்னுங்க. இப்போ 25வது 1 சிங்கிள் குரோஸே பின்னிட்டேன். ரெண்டு ஒரு 1 சிங்கிள் குரோஸே, அதாவது 2 தனி சிங்கிள் குரோஸே அடுத்த ரெண்டையும் சேர்த்து பின்னப்பான். 1 2 இது ரெண்டையும் சேர்த்து பின்னப்பான். 1 பக்கத்துக்கு 1 2 சிங்கிள் குரோஸே பின்னிட்டேன். 3ஐயும் 4ஐயும் சேர்த்து பின்னப்பான். 1 சிங்கிள் குரோஸே 1 சிங்கிள் குரோஸே 3ம் 4ம் சேர்த்து பின்னுறேன். 1 சிங்கிள் குரோஸே 1 சிங்கிள் குரோஸே 3ஐயும் 4ஐயும் சேர்த்து பின்னுறேன். பின்னிட்டு அடுத்த வரி வந்து எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே. அடுத்த வரியும் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே. இப்போ 26 27 பின்னிட்டு இப்போ 28வது வந்து 1 சிங்கிள் குரோஸே. 28வது வரி வந்து 1 2 3 சிங்கிள் குரோஸே 4வதையும் 5வதையும் சேர்த்து 9 பின்னுறேன். 1 2 3 சிங்கிள் குரோஸே 4வதையும் 5வதையும் சேர்த்து 9 பின்னிட்டு 1 சிங்கிள் குரோஸே. இப்போ இதுக்கு பஞ்சு அடைய போகிறேன். பின்னி எடுக்கிற பஞ்சு அடைஞ்சு அடைஞ்சு வரணும். இப்போ 29வது வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் குரோஸே பின்னுறேன். இப்போ 30வது
எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் பஞ்சை அடி வரைக்கும் பின்னி பின்னி அடைஞ்சு கொண்டு வாங்க. இப்போ 31வது 1 சிங்கிள் க்ரோஷே மற்ற 2 சிங்கிள் க்ரோஷையும் சேர்த்து உண்டா பின்ன போகிறேன். 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ பக்கத்து ரெண்டையும் சேர்த்து உண்டா பின்னுறேன். ஒன் சிங்கிள் க்ரோஷே பக்கத்து ரெண்டையும் சேர்த்து உண்டா பின்னுறேன். 1 சிங்கிள் க்ரோஷே இப்போ கடைசியாக மற்றது கடைசியாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து உண்டை எடுத்து வெளுத்துட்டு கட் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்ட் பின்னி முடிச்சாச்சு. நீங்கள் வடிவாக பஞ்சு அடைஞ்சிட்டு வடிவாக எடுத்து விட்டிங்கன்னா சரி. மிச்ச நூலை கொண்டு வந்து இதுக்குள்ளே மறைச்சி இதை கூரை வடிவாக பிடிச்சி வச்சுக்கொண்டு நான் சிவப்பு கலர் துணி வெட்டி அடைஞ்ச அடியில் அடைஞ்சு சிவப்பு சிவப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான கரெக்ட் பின்னியாச்சு. ரொம்ப ரொம்ப இது வந்து பேபி போட்டோ ஷூட்டுகள் எடுக்க இதை எப்படி பக்கத்தில் வச்சுட்டு எடுக்கலாம். முயல் மாதிரி வெளிக்கெடுத்து இப்போ குழந்தைய முயல் மாதிரி வெளிக்கெடுத்து எடுக்கும்போது இதை பக்கத்தில் வச்சுட்டு எடுக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.